Dear students, good morning. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்க் மெத்தட் அப்படிங்கிற கான்செப்டை பார்க்க போகிறோம். ரேங்க் மெத்தட் அப்படிங்கிற ஒரு நியூ கான்செப்டை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு ரேங்க் அப்படின்னா என்னன்னு தெரியும். ரேங்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். அகைன் ஐ ரீகால். ரேங்க் என்னன்னு தெரியலை அப்படின்னாலும் மறுபடியும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். எனிவே ஒன் மேட்ரிக்ஸ் இஸ் தயர். இப்போ அந்த மேட்ரிக்ஸில் இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு என்ட்ரி, அதுக்கு கீழே ஃபுல்லாக 0 கொண்டு வரும். ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு என்ட்ரிக்கு கீழே ஃபுல்லாக 0. சேம் வே செகண்ட் ரோவில் செகண்ட் என்ட்ரிக்கு கீழே ஃபுல்லாக 0 கொண்டு வரணும். இதுதான் நம்ம டார்கெட். இந்த ஃபார்மில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரோ எக்கலன் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதுதான் என்னென்னு சொல்லுவோம், ரோ எக்கலன் ஃபார்ம். ரோ எக்கலன் ஃபார்ம்னா என்ன மீனிங், ஃபஸ்ட்டு காலமில் ஃபஸ்ட்டு என்ட்ரிக்கு கீழே ஃபுல்லாக 0, செகண்டு காலமில் செகண்ட் என்ட்ரிக்கு கீழே ஃபுல்லாக 0, அந்த மாதிரி கொண்டு வரணும். தென் அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் நான் ஜீரோ ரோஸ் ஃபுல்லாக 0 ஆகாமல், கம்ப்ளீட்டாக 0 ஆகாமல் எத்தனை ரோஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கம்ப்ளீட்டாக 0 ஆகாமல் எத்தனை ரோஸ் இருக்கோ அதுதான் ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ அந்த ரேங்க் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை 2 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம 2 கேட்டகரிஸாக பிரிக்க முடியும். ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஹோமோஜீனியஸ். என்னது, நான் ஹோமோஜீனியஸ். ஒரு டைப் நான் ஹோமோஜீனியஸ். இன்னொரு டைப் என்ன அப்படின்னா ஹோமோஜீனியஸ். இப்படி 2 டைப்ஸாக பிரிக்கலாம். நான் ஹோமோஜீனியஸ், ஹோமோஜீனியஸ், இப்படி 2 டைப்ஸாக பிரிக்கலாம். முதல்ல அது என்ன, ஹோமோஜீனியஸ், நான் ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல்லி 0 இருக்கும். ரைட் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல்லி 0 இருந்தால் அதை ஹோமோஜீனியஸ்னு சொல்லுவோம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா அதை நான் ஹோமோஜீனியஸ்னு சொல்லுவோம். அப்போது ஒரு ஈக்குவேஷனை, ஒரு லீனியர் ஈக்குவேஷனை எப்போ நம்ம ஹோமோஜீனியஸ்னு சொல்லுவோம், ரைட் சைடு. இப்போ டோட்டலாக 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லையுமே ரைட் சைடு 0 இருக்குது அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். ஓகேயா, அதான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜீனியஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் என்னது, நான் ஹோமோஜீனியஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேங்க் மெத்தடு. அந்த ரேங்க் மெத்தடை எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஹோமோஜீனியஸை பார்க்குறோம். நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இந்த நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு யூ ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் ஏபி. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இதை டோட்டலாக ஒரு 5 கேஸஸாக ஸ்பிட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏபியும் தென் ரேங்க் ஆஃப் ஏயும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏயும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
ஸோ அப்படி ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஃபைண்ட் அவுட் பண்ணும் பொழுது, ஸோ அந்த ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏபியும் நாட் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏயோட ரேங்க்கும் ஏபியோட ரேங்க்கும் டிஃப்ரெண்ட், ஏயோட ரேங்க்கும் ஏபியோட ரேங்க்கும் டிஃப்ரெண்ட். அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, ஸோ த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட்ஸ்னால் தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒருங்கமைவு தன்மை அற்றது. ஒருங்கமைவு தன்மை அற்றதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சிஸ்டத்துக்கு சொல்யூஷன் கிடையாதுங்கிறத அர்த்தம். ஸோ கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னா சொல்யூஷன் உண்டுன்னு அர்த்தம். இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா சொல்யூஷன் கிடையாது. ஸோ இப்போ இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லிட்டோம். இன்கன்சிஸ்டன்ட்னா நோ சொல்யூஷன். ஸோ ஒரு ஈக்குவேஷனுக்கு எப்போ சொல்யூஷன் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏயும் டிஃபரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏயும் டிஃபரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடையாது. அந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடையாது. த நெக்ஸ்ட்டு, சப்போஸ் ஈக்குவலாக இருக்குதுன்னு வச்சுக்கணும். சப்போஸ் ஏயோட ரேங்க்கும் ஏபியோட ரேங்க்கும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடுதோம். ஸோ இப்போ என்னன்னு பார்ப்போம். ஸோ சப்போஸ் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி. ஸோ ஏயோட ரேங்க்கும் ஏபியோட ரேங்க்கும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரேங்க்கோட ஏயோட ரேங்க்கும் ஏபியோட ரேங்க்கும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஸோ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்க்கணும். எந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏயோட ஆன்சரும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவல் டு என். வேறு என்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ். என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு சொல்லலாம், இல்லை நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது? 3 அன்னோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் இருந்திருக்கும். தட் இஸ் 3 ரோஸ் இருந்திருக்கும். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ, கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ எத்தனையோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஈக்குவல் டு என்னன்னு வந்துச்சு அப்படின்னா, ஈக்குவல் டு என்னன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து என்னது? கன்சிஸ்டன்ட். ஈக்குவல் டு என்னன்னு வந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து என்னது? கன்சிஸ்டன்ட். அதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷன். யூனிக் அப்படின்னா என்னது? 1. ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷனுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா தேர்டு ஒன். இங்கேயும் ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் பியும் சேமாக தான் இருக்குது. ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவல். ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட கம்மியாக இருக்குது. ஸோ லெஸ் தென் என். ஸோ தட் வேல்யூ இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் என். அந்த ரேங்கோட வேல்யூ எப்படி இருக்கான்? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்னை விட கம்மியாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்னை விட எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரேங்க் ஈக்குவல் தான், இதுலேயும் ரேங்க் ஈக்குவல் தான். ஸோ பட் இங்கே இந்த வேல்யூ ஈக்குவல் டு என், இங்கே இந்த வேல்யூ லெஸ் தென் என். ஸோ இப்போ இதோட சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ இந்த சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட். இந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கும்? இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஸோ அந்த இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ யூனிக் சொல்யூஷன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். இப்போ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னா கம்பல்சரியாக இங்கே ரேங்க் என்ன வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். கம்பல்சரி இங்கே என்ன செஞ்சுருக்கணும்? ரேங்க் என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1 or 2 ரோஸ் வந்து என்னவாகி இருக்கும்? 0 ஆகியிருக்கும். எத்தனை ரோ ஃபுல்லாக 0 ஆகுதோ அத்தனை வேரியபிளுக்கு பதிலாக நம்மளாம் ஒரு கான்ஸ்டண்ட்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருந்துருந்தது.
இதில் லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாஸ்ட் வேரியபிள் ஒன்று இருக்கும்ல, அதுக்கு பதிலாக நீங்களாக வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் மெத்தடு. ஸோ இப்போ இதுதான் என்னது, நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ ஹோமோஜீனியஸுக்கும் நான் ஹோமோஜீனியஸுக்கும் ரொம்பலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ ஹோமோஜீனியஸ் அப்படின்னா ரைட் சைடு ஃபுல்லாமே 0. ரைட் சைடு 0னா என்ன அர்த்தம், பிங்கிற மேட்ரிக்ஸ் ஃபுல்லாமே 0. பிங்கிற மேட்ரிக்ஸ் ஃபுல்லாமே 0. அப்போ நீங்கள் அந்த பிங்கிற மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணவே வேண்டாம். அந்த பிங்கிற மேட்ரிக்ஸை நீங்கள் என்ன செய்யவே வேண்டாம், கன்சிடர் பண்ணவே வேண்டாம். ஏங்கிற மேட்ரிக்ஸை வச்சே கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஏங்கிற மேட்ரிக்ஸை வச்சே கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இதில் வந்து 2 கேட்டகரிஸ் தான். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா நமக்கு என்ன தெரியும், நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வந்துச்சு அப்படின்னா, ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என். அப்படி என்னன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டத்தோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன். ஸோ கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன். நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏயோட வேல்யூ லெஸ் தென் என்ன இருக்கும். ரேங்க் ஆஃப் ஏயோட வேல்யூ லெஸ் தென் என்ன இருக்கும். அப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, ஸோ த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் infinitely many solution. நிறைய சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் வேணால் நான் ரீகால் பண்ணுறேன். ஒரு நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் இருக்குது. ஹோமோஜீனியஸ்னால் என்ன அர்த்தம், ரைட் சைடு ஃபுல்லாமே 0வாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஹோமோஜீனியஸ்னு சொல்லுவோம். சப்போஸ் ரைட் சைடு ஃபுல்லாக 0 ஆகலை அப்படின்னா அதை நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். இப்போ அதில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை ஏன்னு சொல்லி நம்ம டேக் பண்ணுவோம். ரைட் சைடில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை, ரைட் சைடில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸை பின்னு சொல்லி எடுப்போம். அந்த ஏயையும் பியையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஏயோட ரேங்க்கும் ஏபியோட ரேங்க்கும் சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் உண்டு. சப்போஸ் சேமாக இல்லை அப்படின்னா சொல்யூஷன் கிடையாது. அதுதான் ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்டும் தேர்டுலையும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. அப்போ இதுக்கு கம்பல்சரி என்ன உண்டு, சொல்யூஷன் உண்டு. ஸோ சேமாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம், எந்த வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என் அப்படின்னா யூனிக் சொல்யூஷன். லெஸ் தென் என் அப்படின்னா என்னை விட கம்மியாக இருந்துச்சுன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். அதே மாதிரி தான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். இந்த ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்ஸுங்கிற வார்த்தையே கிடையாது. ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷனுக்கு கம்பல்சரியாக சொல்யூஷன் இருந்தே ஆகும். கண்டிப்பாக இதுக்கு என்ன செய்யும், சொல்யூஷன் இருக்கும். எதுக்கு, ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனுக்கு. ஏன் அப்படின்னா ரைட் சைடு ஃபுல்லாமே 0. அப்போ அதை பேஸ் பண்ணி ரேங்க் வந்து மாற போகிறது இல்லை. இப்போ ரேங்க் வந்து எதை பொறுத்து தான் இருக்கும், ஏங்கிற மேட்ரிக்ஸை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால் ஸோ இப்போ இதுக்கு கம்பல்சரியாக சொல்யூஷன் உண்டு. ஸோ இப்போ ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷனுக்கு எப்போவுமே சொல்யூஷன் உண்டு தான். சொல்யூஷன் கிடையாதுங்கிற வார்த்தையே இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு அந்த சொல்யூஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னு வந்துச்சுன்னா, ரேங்கோட வேல்யூ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னு வந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன்.
அதே இது என்னை விட கம்மியாக இருந்துச்சுன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஸோ இதுதான் என்னது ரேங்க் மெத்தடு கான்செப்ட்டு. இதை யூஸ் பண்ணி சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.